வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் திரு துரை வைகோ அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மல்லை சத்யா விவகாரம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கையாளப்பட்டிருக்கலாமோ? இது நீங்க இயக்க தலைமை கிட்ட தான் கேட்கணும். இது வரைக்குமே அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனா பொது வழியில சில கருத்துக்களை அவர் துணை பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கிறாரு. அதற்குண்டான பதில தான் எங்களுடைய இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர் கொடுத்திருந்தாரு. அடுத்த பொறுத்த வரைக்கும் நடவடிக்கைங்கிற போது இயக்கத்துடைய தலைமை கழகம் தான் முடிவெடுக்கணும். இது நான் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. மதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து திரு வைகோவோடு பயணிப்பவர் திரு மல்லை சத்யா. இத்தனை ஆண்டு கால இடைவெளியில அவர் மீது ஏதேனும் அதிருப்தி இருந்தா திரு வைகோ சொல்லியிருப்பார். ஆனால் உங்களுக்கும் அவருக்குமான இடைவெளி அதிகரித்த பிறகு பொதுவெளியில திரு வைகோ மல்லை சத்யா மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அப்படிதான் இது பார்க்கப்படுது. அப்படிதான் சித்தரிக்கப்படுகிறது. சித்தரிக்கப்படுறதுனா அப்படி இப்போ நீங்க பார்க்கப்படுகிறதுன்னு சொல்றீங்க. இது எனக்கும் ஒரு சகோதரர் மல்லை சத்யாவுக்கு உண்டான பிரச்சனை கிடையாது. அவருக்கும் இயக்க தலைமைக்கு உண்டான ஒரு பிரச்சனையை அதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் கிடையாது, கட்சியில் இருக்க அத்தனை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாகவே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. பல்வேறு உங்களுக்கே தெரியும், கடந்த நிர்வாக குழுவில் அது நான் மாத்திரம் அந்த குற்றச்சாட்டு எழுப்பலை. கட்சியில் இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்களும் கிட்டத்தட்ட 70 மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. அத்தனை மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இருந்தாலுமே இயக்க தலைமை நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய கடந்த கால அவருடைய இயக்கப்பணி அதை வைத்துக்கொண்டு அவருக்கு நம்முடைய இந்த நேரத்தில் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொறுத்த வரைக்கும் அதை மன்னித்து விட்டு நாம் கடந்து செல்வோங்கிற இதைதான் எங்களுடைய இயக்க தலைவர் வைகோ எடுத்திருந்தாரு. மதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு திரு மல்லை சத்யா முயற்சி செய்தார் அப்படின்னு நீங்க சொல்வதிலிருந்து புரிந்து கொள்ளலாமா? நான் சொல்வதல்ல, மறுபடியும் சொல்றேன். இது துரை வைகோ கிடையாது. துரை வைகோ வர்சஸ் மல்லைங்கிறது இது அவங்க ஒரு கட்டமைக்கிற ஒரு இதுதான். ஆனா இது மொத்தத்தில் அதாவது எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்களையும் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு அனைவரும் அவங்க இன்னைக்கு அவர் மேல இருக்கிற ஒரு அதிருப்தியினால, ஒரு ஏமாற்றத்தினால அவங்க இந்த எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் இதுன்னு சொல்ல முடியும். முடிவும் கூட கிடையாது, தலைவர் அன்னைக்கு அறிவிச்சது. கட்சிக்குள்ள நீங்க உள்ள முக்கிய பொறுப்பை கையாள தொடங்கின பிறகு ஏற்கனவே இருந்த பல மூத்தோர்கள், சீனியர்ஸ் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாததை அவங்க கடிதம் மூலமாக, ப்ரெஸ் மீட் மூலமாகலாம் வெளிப்படுத்தினாங்க. தொடக்க புள்ளி அதுதானா? அங்கே தொடங்கி மல்லை சத்யாவில் முடிஞ்சிருக்காது? கிடையாது. இதில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்புகள் கிடைக்காதவங்க சில பேர், இத்தனைக்கும் அவங்களுக்கும் தலைவர் முயற்சி பண்ணாங்க. ஆனால் கிடைத்தது 6 இடங்கள் தான். அதில் 6 இடங்களை பொறுத்த வரைக்கும் அத்தனை இயக்கத்துக்காண்டி இயக்கத்தில் பயணித்து அத்தனை பேருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்க முடியல. அப்படி வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சில நபர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க அன்னைக்கு தலைமை மேல, ஏமால கிடையாது, தலைமை மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இது என்னன்னா, இது பின்னாட்களில் என்ன ஆச்சுன்னா, இது ஏதோ நான் வந்ததுனாலதான் இவங்கெல்லாம் ஒரு 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 வருத்தம் அடைஞ்சதாகவும் அவங்க இயக்கத்தை விட்டு வெளியே போனதாகவும் ஒரு கட்டமைப்பு, ஒரு சித்தரிக்கப்பட்டது. இன்னைக்கு இவர் மல்லை சத்யா சொல்றாரு, நான் கேட்கிறேன், நான் கிட்டத்தட்ட 5 முறை சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு, பேரூராட்சி மாமல்லபுரம் பேரூராட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 2 முறை. அது இல்லாம இந்த கடந்த முறையும் அவர் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அவர் வாய்ப்பு கொடுத்தது. அவருடைய அவர் மனைவிக்கு சீட்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இயக்கத்தில் இருக்கிற மகளிர் ஒட்டுமொத்தமா கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எந்த இதுலயும் கலந்துக்கிறது கிடையாது, எந்த கூட்டத்திலையும் கலந்துக்கிறது கிடையாது. இருந்த போதும் இவர் மல்லை சத்யாவுடைய வற்புறுத்துறதுனால அப்போ தலைவர் அந்த அம்மாவுக்கு அங்க மாமல்லபுரம் பேரூராட்சியில் இன்னைக்கு அவங்க ஒரு கவுன்சிலர், சிட்டிங் கவுன்சிலர் 3 இடம் கொடுத்தோம். அதுல 1 தான் ஜெயிச்சாங்க. அதை இந்த அம்மா ஜெயிச்சாங்க. இன்னைக்கு தொடர்ந்து இவருக்கு வாய்ப்புகள், இவரோட 3 மடங்கு 4 மடங்கு உழைத்தவங்க இன்னைக்கு எந்த பொறுப்பு இல்லாத தொண்டர்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இருந்த போதிலும் ஒவ்வொரு தேர்தலும் இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு பல பேர், இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தலைவரால் ஆனாங்க, எத்தனை பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில்
5 முறை மல்லை சத்யாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் 1 முறை வாய்ப்பு வழங்கப்பட்டது. பேரூராட்சி தலைவர் பொறுப்புக்கு 2 முறை வாய்ப்பு வழங்கப்பட்டதுன்னா, அந்த பகுதியில் கட்சியை அவர் கட்டமைப்பு பலத்தோடு வச்சிருக்கிறார். மதிமுகவுடைய செல்வாக்கு மிக்க நபர்களில் மல்லை சத்யாவும் ஒருவர். அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம அவருக்கு இணையாக வேறு ஒருவருக்கு அந்த பகுதியில் வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தோடு பொருந்தினதானே இதுவும். நீங்கள் அப்படி முதல்ல பேரூராட்சி தலைவர் ஆனார். அதுக்கப்புறம் ஒரு வார்டு கவுன்சிலர், 1000 ஓட்டு இருக்க வார்டு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்க முடியல. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு மல்லை சத்யாங்கிறது இந்த இயக்கத்தை வச்சுதான், தலைவர் வைகோவுடைய கூட பயணிச்சதுனாலதான் இன்னைக்கு மல்லை சத்யாவை தவிர அவர் இன்னைக்கு பல விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல நினைக்கிறேன் நான். ஆனா இயக்க தலைமை சொல்லி கடந்து போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்லணும், நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். இன்னைக்கு அந்த அவர் இருக்கிற பகுதியிலேயே கட்சி வலுவிழந்து போறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் அவர் சொல்லுவேன் நான். இந்த இயக்கத்துல இந்த 31 வருஷம் பல பேர் பயணிச்சாங்க. இந்த இயக்கத்துக்கான உழைச்ச முக்கியமான நிர்வாகிகள் தொண்டர்கள் இருந்தாங்க. அவங்கள காலப்போக்கில் இவருடைய நடவடிக்கைகள் இவருடைய இதுல அந்த கட்சியிலிருந்து ஒதுங்கிட்டாங்க. காரணம் தலைவர் கொடுத்த இடம் தான். இன்னைக்கும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு கட்சியில பொறுத்த கொதிப்பு நிலைமை இருக்கு. இப்ப 4 வருஷமா ஓடிட்டு இருக்கு. தலைவருக்கு கட்டுப்பட்டு சரி நம்ம தலைவருக்கு நம்ம அவரோட பேச்சை மீறக்கூடாதுங்கிறதுக்காண்டிதான் இன்னைக்கு அவர் தொடர்ந்து அவருடைய இயக்கத்துக்கு எதிரான இதா இருக்கட்டும், இல்ல இயக்கத்துக்கு ஒரு கலங்கத்தை உருவாக்கி இருக்க அந்த பகுதியில கட்சி வலுவடைய காரணமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் என்ன சொல்ல முடியும். 1000 ஓட்டு இருக்கிற வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது. காரணம் அவருடைய மக்கள் விரோத போக்கு. நீங்க அந்த பகுதியில போய் கேட்டு பாருங்க, அவருடைய மக்கள் விரோத போக்குகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு. மல்லை சத்யாவுக்கும் கட்சி தலைமை அவருடைய செயல்பாடுகள் இதை வச்சு போக்குறீங்க. இல்ல, மல்லை சத்யாவுக்கும் கட்சி தலைமைக்கும் 4 வருடமா பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. இப்பதான் திரு வைகோ அதிருப்தியை வெளிப்படுத்துறாருன்னு இந்த 4 வருடத்தை நீங்க அழுத்தி முக்கியத்துவம் கொடுத்து சொல்வதை வச்சு பார்க்கும்போது நீங்க பொறுப்புக்கு வந்த பிறகு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நான் பொறுப்புக்கு வர்றது கிடையாது. கடந்த 31 வருடம் அந்த கட்சியுடைய வரலாறு நீங்க பார்த்தாலே எத்தனை முறை அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. முதல் முறை அவர் ஜெயிச்சதுக்கு அவருக்கு அப்புறம் எந்த இதுலயும் ஜெயிக்க முடியல. காரணம் மக்கள் விரோத போக்கு. கட்சிக்கு விட்டுருங்க, கட்சிக்கு விரோதம் விட்டுருங்க, கட்சி தலைமைக்கு ஒரு இதா இல்லாம பொதுவாகவே அவருடைய செயல்பாடுகள் ஒரு மக்கள் விரோத செயல்பாடுகள் அவர் ஈடுபடுறது செய்யறது, மக்கள் விரோத சக்திகளுக்கு கூட பயணிக்கிறது. அதுதான் அவருடைய தேர்தல் தோல்விகளுக்கு காரணம். பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? மக்கள் விரோத செயல்பாடுகள்ல மல்லை சத்யா ஈடுபட்டாரு, துரோகி அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை பிரயோகங்கள் மாதிரி இல்லையா? இது உங்களுடைய பத்திரிகை துறை, நீங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. புதிய தலைமுறை போன்ற இதெல்லாம் முக்கியமான இதுல நீங்க இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கே இது ஒரு ஆச்சரியக்குறியோட நீங்க கேட்கறது எனக்கே ஒரு வியக்கத்தை உனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சமீபத்துல ஒரு நபர், எங்களுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் வளையாவதிங்கிறவர், அவர் ஒரு பெண், முன்னாள் ஒரு பெண் ஒரு காவல்துறை அதிகாரி. அவங்க கொலை செய்யப்பட்டு அந்த கொலை குற்றச்சாட்டு அந்த கொலையில் உடைய முக்கியமான ஒரு குற்றவாளியா அன்னைக்கு காவல்துறை அவரை கைது பண்ணாங்க. அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பெண் காவல் அதிகாரியுடைய கொலைக்கு முக்கிய காரணமாக கருதப்பட்ட அந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டவர் இவர். இது எல்லாருக்கும் தெரியும். தலைமைக்கு அவர் தூரம் அழுத்தம் கொடுத்தாரு. ஒரு காவல்துறை பெண் அதிகாரி மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு உங்க புதிய தலைமுறை டிவிலேயே அது அன்னைக்கு கிட்டத்தட்ட 1 வாரமா அந்த செய்தி ஓடிச்சு. உங்களுக்கு எவ்வளவு கொடூரமான முறையில அந்த பெண் காவல் அதிகாரியை கொலை பண்ணாங்கிறது. அதற்கு ஆதரவு வக்காலத்து வாங்கியவர் தான் இந்த சத்யா. ஒரு சில வாரங்களுக்கு முன்பு உங்களையும் அவரையும் பக்கத்துல வச்சு திரு வைகோ பேசுறாரு. திரு மல்லை சத்யா கட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியமானவர் அப்படின்னு சொல்றாரு. தனிப்பட்ட முறையில் அவருக்கும் மல்லை சத்யாவுக்குமான உறவு குறித்து அவர் பேசுறாரு. உங்க 2 பேருடைய கையையும் இணைத்து வைக்க முயற்சிக்கிறாரு. அவ்வளவு நிகழ்வுகளும் நேரடியாக நடக்குது. ஓரளவுக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததாக தெரியுது. திடீர்னு துரோகிங்கிற அளவுக்கு ஓரிரு மாதங்கள்லேயே அந்த நிலைப்பாடு மாறுது அப்படின்னா நீங்க கன்வின்ஸ் ஆகல அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல வைகோவே உணர்ந்துட்டார் மல்லை சத்யா மோசமானவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? தலைவர் வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னோட பயணிச்சவங்க பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர்கிட்ட வெளியே போனவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எந்தவித கடினமான சொற்களை பயன்படுத்துறது கிடையாது.
அவர் இன்னைக்கு சரி, அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, இத்தனை பேர் கட்சிக்காரங்க தொடர்ந்து 4 வருஷம் நான் மாத்திரம் குற்றச்சாட்டு வைக்கல, எத்தனை கட்சிக்காரங்க, நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் குற்றச்சாட்டு வைக்கும்போது நானும் அதில் அவங்கள ஒருத்தன் தான் நான். அப்படி இருக்கும்போது தலைவர் என்னன்னா சமாதானப்படுத்தினார். சமாதானப்படுத்தி அவர்கிட்டயும் நீங்க கொஞ்சம் இதா போங்க, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க சரி, அவரையும் அட்வைஸ் பண்ணார். இது வந்து நீங்க இந்த ஒரு வாரம் இந்த 2 வாரத்தில் நடந்த நிகழ்வு கிடையாது. நான் இன்ஃபேக்ட் அந்த நிர்வாகக்குழு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு சத்யா அவரை அழைச்சி நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு வர வச்சு நான் அன்னைக்கு சொன்னேன், நிர்வாகக்குழுல அத்தனை மாவட்ட செயலாளர்கள் அத்தனை நிர்வாகிகள் மேல நீங்க சொல்லல, இன்னைக்கு நான் மனம் விட்டு நம்ம 2 பேர் பேசணுமோ, என்ன காரணத்துக்காண்டி சொல்லிட்டு அந்த வரிசையை அந்த குற்றச்சாட்டுகள்லாம் நான் எடுத்து சொல்றேன். எந்த காரணத்துக்காண்டி நீங்க இப்படி செயல்பட்டீங்க செஞ்சீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, இங்க நம்ம 2 பேர் இருக்கிறோம், மனம் திறந்து சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு எந்த வித விரோதமும் கிடையாது, எனக்கு உங்க மேல விரோதம் கிடையாது. நம்ம இந்த கட்சி தலைவர் என்ன தலைவர் சில செய்வ கோவப்படுவார், செய்வ ஏதாவது மனஸ்தாபம் இருக்கா, தலைவர் மேல ஏதாவது வருத்தம் இருக்கா, தயவுசெய்து நீங்க சொல்லிருங்க. ஏன்னா அந்த நீங்க விளக்கத்தை கொடுத்தாதான் எனக்கு உங்க மேல ஒரு நம்பகத்தன்மை வரும். அப்படி சொல்லி அடுத்து வரும்போது நம்ம 2 பேரும் நானும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு வீட்டுல வச்சு 1:1 சரி வெளியில வச்சு பேச வேண்டாம், 1:1 நான் கூப்பிட்டா வரேன், கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் பேசினேன். ஆனா வந்து எந்த விதத்திலையும் அவர் சேர்ந்து அந்த தவறுகள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு காரணங்கள், பல காரணங்கள் சொன்னாரே தவிர, ஆனா வந்து எந்த இடத்துலயும் நான் வந்து இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன் செய்ய மாட்டேங்கிற ஒரு கன்வின்சிங்கான ஒரு இதே கிடையாது. பட் இருந்தாலுமே நான் கையை கொடுத்துட்டு சரிங்க நீ வர காலங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு, நானும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் வழி அனுப்பிச்சு வச்சேன். இல்ல உங்களுக்கும் அவருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க 2 பேரும் ஏன் மன விட்டு பேசணும்? எங்க இது நான் திரும்பி அதான் சொல்றேன், நானு இது துரை வைகோ மாத்திரம் நீங்க வைக்காதீங்க இந்த இடத்துல. இந்த இயக்கத்தில் இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்களும் முக்கிய நிர்வாகிகளும் கீழே இருக்கிற தொண்டர்களை 99 விழுக்காடு பொறுத்த வரைக்கும் அவங்க இதே நிலை, துரை வைகோடைய நிலைப்பாடு என்ன, அவங்கள ஒருத்தன் தான் நான். எனக்கு இருக்கிற அந்த கவலை அந்த கோபம் எல்லாம் அவங்க எல்லார்கிட்ட இருக்கிற கோபங்கள் தான் இருந்தது. நீங்க இதனால வந்து நீங்க தனியா நீங்க துரை வைக்க நீங்க சொல்லாதீங்க. நீங்க இல்ல வைகோவும் மல்லை சத்யாவும் மன விட்டு பேசியிருந்தா ஓரளவுக்கு பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருக்குமோ? நீங்க மனசெல்லாம் விட்டு பலமுறை பேசியாச்சு தலைவர், தனியாகவும் கூட்டு பேசியிருக்காரு, பலமுறை பேசியிருக்காரு, செஞ்சிருக்கிறாரு. அவர் எப்படியாவது அவர் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முயற்சி எடுத்திருக்காரு. ஆனா அவரு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்கெல்லாம் வந்து இந்த 4 வருஷம், இது ஒரு மாசம் 2 மாசம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே, இல்ல இன்னொரு கட்சியை ஒப்பிட்டு கேட்கிறேனே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. பாமகவிலையும் இதே மாதிரியான பிரச்சனை வருகிற போது அங்க மகனா கட்சியா அப்படின்னு பார்த்து அவர் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தணும்னு ஒரு தந்தை நினைக்கிறார். இங்க மகனா கட்சியான்னு வருகிற போது மகன் பக்கம் திரு வைகோ நிற்கிறார் அப்படின்னு விமர்சனங்கள் வருதே, அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மதிமுக பொறுத்த வரைக்கும், எனக்கு பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், நான் எனக்கு தனிப்பட்ட ஒரு அரசியலுக்கு வரணும், செயல்படணுங்கிறது விருப்பம் கிடையாது. பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் தலைவருக்கும் அது கிடையாது. நிர்வாகிகள் தொண்டர்களுடைய நிர்பந்தம், அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு சோதனையான காலகட்டத்தில் நான் செயல்பட்டு இருக்கிறேன். நீங்க ஆள் மனசுலேருந்து உங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்றப்பல நீங்க கேட்குற கேள்வி கேட்குற உங்களுக்கே அது தெரியும். ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு, இது உருவாக்குறாங்க, ஒரு நரேட்டிவ், ஃபால்ஸ் நரேட்டிவ் உருவாக்குறாங்க. இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் இந்த அரசியல பயணிக்கிறேன்னா கடுமையான ஒரு மனபாரத்தோட இந்த இயக்கத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரும், நம்ம மேல இவ்வளவு வரை நம்பிக்கை வச்சிருக்காங்க கட்சிக்காரங்க, அதுக்கு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் நான் செயல்படணுங்கிற அந்த கடமை உணர்ச்சியோட நான் செயல்பட்டு இருக்கேன். தலைவருக்கு அதே தான். எங்க வீட்டுல யாருக்குமே நான் அரசியலுக்கு வந்ததுக்கு யாருக்குமே விருப்பமும் கிடையாது. ஆனா ஒரு கடமை உணர்ச்சியோடு நான் செயல்பட்டு இருக்கேன். எங்க கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றவாளி கூண்டுல வச்சு நீங்க யாரையும் அதாவது குற்றவாளிங்கிற ஆக்கிட்டீங்க, அதை வச்சுதான் உங்களுடைய கேள்விகள் கேட்கறீங்க. பட் எனிவே உங்களுடைய உரிமை, உங்க கேட்க வேண்டிய உரிமை, பதில் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. கண்டினியூ. ஓகே, இல்லை உங்களிடமிருந்து நான் பதில்களை பெற்றாதான் நான் மல்லை சத்யா தரப்புக்கிட்ட இருந்து சில விளக்கங்களை பெற முடியுங்கிற அடிப்படையிலான கேள்விகள் தான் அவரிடம் கேட்கிற போது உங்கள் சார்பான கேள்விகள் தான் முன்வைக்கப்படும். அதனால் இதில் ஒன்றும் நெருடலாக ஒன்றும் நீங்கள் உணர வேண்டியதில்லை. கட்சியுடைய கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகளுக்கு நம்ம நகர்வோம். 12 தொகுதிகள் கேட்க வேண்டும் சட்டமன்றத்தில் அப்படின்னு தீர்மானம் போட்டிருப்பதாக செய்திகள் வருது. அவ்வளவு இடங்களை திமுகவிடமிருந்து பெற முடியும் அப்படின்னு மதிமுக நம்புதா? இது யார் சத்யாதான் உங்கள்கிட்ட சொன்னாரா? 12 இடத்துல நாங்க கேட்டதா சொல்லி. ஏங்க இதே திருச்சியில 40 பிரஸ்காரங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் பல பிரஸ் மீட்லயும்
நான் கேட்குற இந்த கேள்விக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் திருச்சி, இதே திருச்சி என்னோட ஆஃபீஸ் தான் ப்ரெஸ் மீட்டு. அப்போ வந்து பத்திரிகை நண்பர்கள் தோழர்கள் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, எங்க கம்யூனிஸ்ட்காரங்க இத்தனை தொகுதிகள் கேட்கணும்னு சொல்றாங்க, காங்கிரஸ் இத்தனை தொகுதிகள் கேட்கணும்னு சொல்றாங்க, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கேட்கணும்னு சொல்றாங்க, நீங்க மாத்திரம் என்னங்க நீங்க 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 உங்களுக்கு எல்லாம் கேட்க மாட்டேங்க, கூடுதல் தொகுதிகள் கேட்க மாட்டீங்களாங்கிறத அந்த கொஸ்டினை திரும்பி திரும்பி வைக்கும்போது, அப்போ நான் சொல்றேன் அந்தந்த கட்சியோட உரிமைங்க, அவங்க கேட்கறாங்க, எல்லாருக்கும் ஒரு கட்சி வளரணும் ஒரு ஆர்வம் இருக்கும், அதுல கேட்கறாங்க. இப்போ எங்ககிட்ட கேட்டீங்கன்னா நீங்க அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குறைந்தபட்சமாவது எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிக்கும் எங்க கட்சிக்காரங்களோட அடிப்படை ஒரு ஒரு உரிமை நம்ம அவங்க உரிமை தான் அது கேட்கறாங்க, ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த அந்த அங்கீகாரம் பெறணும்னா குறைந்தபட்சம் ஒரு 8 தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் 8 தொகுதியில் அங்கே ஜெயிக்கணும். அப்படி இருக்கும்போது 10-12 இடங்களை போட்டி போட்டாதான் நம்ம அந்த 8 இடம் ஜெயிக்க முடியும். இது எங்களுடைய ஆசை. ஆனா அதை முடிவெடுக்க வேண்டியது எங்களுடைய இயக்க தலைவர், அது இல்லாம கூட்டணி தலைமையும் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு நான் தெளிவா சொல்லியிருந்தேன். ஆனா மதிமுக திமுக கூட்டணியில நீடிக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்து தொடர்ந்து நாங்க நீடிக்கிறோம், திமுக பெரும்பான்மையோடு ஜெயிக்கணும் அப்படின்னு பேச வேண்டிய ஒரு அழுத்தத்துக்கு மதிமுக வந்த மாதிரி தெரியுது. உங்களை மாதிரி ஊடகங்கள் போடுற தலைப்புச் செய்திகள், சோசியல் மீடியால வர ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ், இதுல வர்றதுனால திரும்பி திரும்பி எல்லா இடங்களையும் இந்த கேள்விகள் கேட்கறாங்க. நாங்களும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நான் இன்னைக்கு சொல்றேன், நான் அரசியலுக்கு வந்து நான் இதுவரைக்கும் சொல்றேன், நான் ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியவோ பொய்யான ஒரு இதையோ நான் பொய் சொன்னது கிடையாது. என்னோட அடிப்படை என்னுடைய வாழ்க்கையில அது மாதிரி கிடையாது. நேருக்கு நேர் மோதுறவன், மனசுல பட்டதை பேசுறவன் நான். ஆனா இப்பயும் உங்ககிட்ட சொல்றேன், நான் அதுக்கு உண்டான சிந்தனை கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து சோசியல் மீடியா திட்டமிட்டு இந்த மாதிரி அவங்க இந்த கூட்டணி வெளியே போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல கதைகளை கொண்டு வராங்க. இல்ல சமூக ஊடகங்கள் மற்ற உங்களுக்கு எதிரான கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது அது காலகாலமாக நடக்குது. ஆனால் திரு வைகோவே ஒரு முறை திமுகவுடன் கூட்டணி வைத்தது தவறு அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நேற்றைய தினம் அதிமுகவுடன் கூட்டணி போனது தவறு அப்படின்னு ஒரு நிலைப்பாடை அவர் சொல்கிறாரு. கடைசி நேரத்தில் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகளையும் மாற்றி இருக்கிறார். அது கடந்த கால வரலாறு, அதெல்லாம் ஃபேக்சுவலாக இருந்திருக்கு, நடந்திருக்கு, பார்த்துருக்கோம், வரலாறுல பதிவாயிருக்கு. அந்த நிலைப்பாட்டிலிருந்து வரக்கூடிய கேள்வியாக இதை நீங்கள் பாருங்கள். சமூக வலைத்தளங்கள் விமர்சனங்கள், எதிர்க்கட்சிகளுடைய அரசியல், அதை ஒதுக்கி வச்சுட்டு அவரே தான் எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறா பேசியிருக்கார். நான் இதுல நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில நேரங்களில் அந்த கூட்டணிகளுக்குள்ள சில குழப்பங்கள் வரும்போது, அந்த சில இயக்கங்கள் மேல உள்ள கருத்து வேறுபாடுகள் வரும்போது அந்த கூட்டணி விட்டு வெளியே வரும். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றேன், நீங்க ஒரு கூட்டணியில் இருக்கும்போது செய்யும்போது பல்வேறு காரணங்களுக்காண்டி கருத்து வேறுபாடுகள் வரும்போது அந்த கூட்டணி விட்டு வெளியே போறோம். நீங்க உடனே கூட்டணி விட்டு வெளியே போறதே பெரிய பிழைங்கிறது சொல்றீங்க. நீங்க இன்னைக்கு காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த கூட்டணி கிட்டத்தட்ட 7 வருஷம் கடந்து 8வது வருஷம் இந்த கூட்டணி தொடர்றோம். அதில் திரும்பி நாங்க சொல்லிட்டு தான் வரோம். எந்த எவிடன்ஸ் வச்சு, எந்த இதை வச்சு இப்போ இந்த கடந்த 7-8 வருஷத்துல எந்த நடவடிக்கையை வச்சு நீங்க அதை சொல்றீங்க? வைகோவோட பேட்டி அடிப்படையில தான் சொல்றேன். ஒன்னு எங்களை கூட்டணி இல்ல நான் சொல்றேன், நான் ஒன்னு எங்க கூட்டணியத்தை வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கலாம், இந்த கூட்டணியத்தை வெளியேற்றலாங்கிறது. இல்லைன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த கூட்டணியில பிளவு ஏற்படணும், இந்த கூட்டணியில இயக்கங்களை இந்த வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி ஒரு சதி முயற்சி கூட இருக்கலாம். அந்த பட் எங்களுக்கு என்னன்னா, நாங்க இதுவரைக்கும் உறுதியா இருக்கிறோம். நாங்க இல்லை, மதிமுகவுக்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை கொடுக்கணும், வைகோ ஓய்வு பெற போகிறார், கொடுக்கணும். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் 12 இடங்கள் வேணும், கட்சியுடைய அங்கீகாரத்தை மீண்டும் பெறணும் அப்படின்னு மதிமுகவுக்குள்ளே இருந்து குரல்கள் வரவே இல்லையா? உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது தலைவர் வைகோவுக்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் அந்த பதவி ராஜ்யசபா வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது மதிமுகவுடைய விருப்பம் மாத்திரம் கிடையாது, கட்சி எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். அது ஒரு குற்றம்னா அது உங்களுக்கு படி அது குற்றமாவே இருக்கட்டும். அந்த குற்றத்தை நான் என்னை மாதிரி மதிமுகவுடைய ஒவ்வொரு தொண்டனும் ஒரு நிர்வாகியும் கண்டிப்பா அதை எதிர்பார்ப்பாங்க. அது தவறே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் இல்ல ராஜ்யசபா உறுப்பினர் பொறுப்பு அது சம்பந்தமா மீண்டும் நீட்டிச்சுக்கலாம் அப்படின்னு திமுகவோடு ஒப்பந்தம் போடப்பட்டதா? அதாவது இன் ரைட்டிங்ல கிடையாது. நாங்க நாங்க குழு போடும்போது சென்ற நாடாளுமன்ற தேர்தல்
அந்த நேரத்தில் குழு போகும்போது எங்களுடைய மதிமுக சார்ந்த எங்களுடைய குழு அவங்க திமுக குழு இருக்கும்போது இந்த கேள்வி வைக்கும்போது அதுக்கு நீ 1.25 வருஷம் இருக்கு இல்லையா, அண்ணனுக்கு கொடுக்காம யார் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனுடைய நம்பிக்கையின் பாத்திரத்தில் தான் நாங்கள் எழுதுறாங்க. அதுக்காண்டி நாங்கள் நீங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல அதில் சொல்லலன்னு சொல்லிட்டு இது சர்ச்சையாக்க நாங்கள் விரும்பல. இது சர்ச்சையாக்க விரும்பல. இந்த நாடாளுமன்ற பதவி இந்த வாய்ப்பு தலைவருக்கு மறுக்கப்பட்டதுனால இந்த கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் அதனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த கூட்டணி நம்ம நீடிக்கணும், இந்த கூட்டணி திராவிட மாடல் அரசுக்கு நம்ம உறுதுணையா செயல்படணுங்கிறதுல எந்த விதமும் கிடையாது. எது எங்க இயக்க தோழர்களை காலம்தான் மருந்துங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை ஆசுவாசப்படுத்தி நீங்க தயவு செய்து இதுல நம்ம பொறுமையா நம்ம போகணும், தயவுசெய்து மறந்துருங்க, நம்ம அடுத்த ஒரு வாய்ப்புகள் வரலாம் அப்படிங்கிற சொல்லி நாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. கிவிங் மீ an opportunity to explain our stand. Thank you. நன்றி. நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.